பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை தியான வேளையில் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசியா திருதர்சின் புஸ்தகம் 41 அதிகாரம் 13 வசனம். ஏசியா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். தேவனாகி கர்த்தராகி நான் வலது கையை பிடிச்சி பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களுக்கு துணையாக இருக்கின்ற ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இன்றைக்கும் எங்களோடு பயணி. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும். நீங்கள் எங்களுக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லி வாக்களித்தவர இந்த காலை வேளையில் உங்களுடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசு. பல நிலைகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுவாமி. கட்சி மட்டும் கூட இருக்கிறேன்னு சொல்லி இனி யாருமே என் கூட இல்லை. இன்னும் பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னவங்கெல்லாம் நடு வழியில் விட்டு போயிட்டாங்க. இப்படி கலங்குகிற மக்கள் ஏராளம். இன்றைக்கு அவர்கள் வாழ்விழந்திருக்கிறாங்க சுவாமி, ஆதரவற்று இருக்கிறார்கள். நீங்களே அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று செபிக்கிறார். இந்த வார்த்தையில் தியானிக்கும் போது எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினால் செவி நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையில் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்துன்னு சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் என்று சொல்கிறார். அந்த உரிமை, அந்த உறுதிப்பாடு, எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்லுது. The relationship with the Lord. ஒவ்வொரு நாளும் வேத வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஆண்டவருடைய பணி செய்வதில், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில், ஆண்டவரை மையப்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்துகிறோமா? உன் தேவனாகி கர்த்தர் சொல்ற. எனக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு? எப்படி? நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறாரா? நான் அவர் ஜனமாக இருக்கிறேன், அவர் எனக்கு ஆண்டவராய் தேவனாய் இருக்கிறாரா? பல நிலைகளில் நாம் விவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இது செய்தால் ரைட்டா, இது செய்தால் தப்பா, இது நல்லதா, இது தீமையானதா, இது சரியா இல்லையா என்றதை இதை யோசித்து நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நாம எல்லாவற்றையும் இழந்திருக்கிறோம். எனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு தொடர்பு இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க, ஜெபியுங்க, ஆண்டவரோடு குடும்ப ஜெபம் நடத்துங்க, குடும்பமாக ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நாடுங்க, பிரயாசப்படுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். அவர்களுக்கு தான் இந்த வசனம். எல்லாருக்குமே துணையாக இருக்க போகிறதில்ல. அவரோடு தொடர்புடையவர்கள், அவரோடு உறவு கொண்டவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவர் மேலே பக்தியாக இருக்கிறவர்களுக்கு என்ற இந்த வாக்குத்தத்தத்தை இந்த கால்வெளியில் புரிந்து கொள்வோம். என்னுடைய தேவன் என் பெற்றோர் வணங்கினார்கள், என் பெற்றோருடைய பெற்றோர் வணங்கினார்கள், இன்று நான் வணங்குகிறேன், இன்று என் பிள்ளைகளுக்கு அதை சொல்லித் தருகிறேன், என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லித் தருகிறேன். அந்த உறவு ஏனோதானோ என்று வாழ்வது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் துணையாக இருப்பதில்லை. அவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், மனதுருக்கமுடையவர் தான். எப்படினாலும் நான் இருப்பேன், அவர் என் தேவனாக இருக்கணும்னு நினைச்சா இருக்க முடியாது. அவர் பரமதேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கின, சகலத்தையும் உண்டாக்கின ஆண்டவர், தேவாதி தேவன். அவர் மனதிறங்கி உருக்கத்தோடு இரக்கத்தோடு கிருபையாய் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறார். என் மகனே, உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரா? உனக்கு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரா?
நீ ஆண்டவரை தேவன் என்று அழைப்பதற்கும் ஆண்டவர் உன்னை என் மகனே மகளே என்று அழைப்பதற்கும் நல்ல உறவு தொடர்பு இருக்கிறதா? அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய நாடுகிறாயா? ஏசியா தீர்க்கதரிசி உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்துன்றாரு. யார் யார் கையை பிடிச்சு நிற்கிறது? யாருடைய கையை பிடித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ கைப்பிடித்தவர்கள் எல்லாம் இப்போது உன்னோடு கூட இருக்கிறார்களா? இந்த கையை பிடி உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு ஓடுகினாயே, அவைகள் உனக்கு நிலையாகும் நிரந்தரமாக கை கொடுக்கும் நினைச்சியே, கை கொடுக்கல. என் அன்பு சகோதரி, உன் படிப்பு உனக்கு கை கொடுக்கலையே, உன் வேலை உனக்கு கை கொடுக்கலையே, உன் வாழ்க்கை துணைவி கை கொடுக்கலையே, உன் வாழ்க்கை துணைவர் கை கொடுக்கலையே, உன் பெற்றோரே கை கொடுக்கல, உன் உடன்பிறந்தவர்கள் கை கொடுக்கலையே, யாரை நம்பினீர்களோ அவர்கள் உன் கையை விட்டு விட்டார்களே. அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாய், துன்புறுத்தப்படுகிறாய், கொடுமைப்படுத்தப்படுகிறாய், சிறுமைப்படுத்தப்படுகிறாய், வெட்கம் கூனி இன்றைக்கு ஏன் வாழ வேண்டும் என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கிறாயே. நீ பிடித்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள், உன்னை பிடித்தவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். இந்த உலக மாயை, இந்த உலகத்தில் எல்லாம் அனித்தியமானது, அவைகள் அழிந்து போகும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, மன துருக்கத்தோடு ஆண்டவர் உன்னோடு பேசிக்கொண்டார். நீ விசேஷித்தமானவர்கள். அநேகம் அடைக்கலான் குறைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறவர், காட்டு புஷ்பங்களை அழகு பார்க்கிறவர், உன்னை போஷித்து உன்னை அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரே. அவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாய், மறுதளித்து ஓடிக்கொண்டிருக்கிறாய், அவரை நீ துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறாயே. உன் பேச்சில், உன் நடத்தையில், உன் வாழ்வில் நீ ஆண்டவரை துக்கப்படுத்தினது போதும். இந்த காலை போல ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொன்னார். பண்ணுறீங்களா? ஒரே கடவுள், ஒரே ஆண்டவர். விக்கிரகங்களுக்கு மகிமை கனத்தை செலுத்தாதே என்று சொன்னாரே. நீ எங்கே இருக்கிறாய்? இந்த உலகத்தில் நீ சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் அழிந்து போகும். அழியாத பொக்கிஷம் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் என்று உன்னை இடத்துல கேட்கிறாரே. அழிந்து போகிற இந்த உலகத்தின் பொக்கிஷத்திற்காக உன் பெற்றோரை விட்டாய், உன் உடன்பிறந்தவரை விட்டாய், உன் உயிருக்கு உயிராய் நேசித்த நண்பனை விட்டாய், உன் மனைவியை விட்டாய், உன் கணவனை விட்டாய். இந்த உலகம் உன்னை கைவிடும். வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஏசியா தீர்க்கதரிசி தெளிவாய் ஆண்டவருடைய வார்த்தை நின்று நமக்கு எழுதி வைத்தது போல சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்து, அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் இருக்குமானால், ஆண்டவரே என் கையை பிடிச்சிங்கன்னு உன்னை ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாயா? ஏன் பயந்து பயந்து செத்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் பயந்து பயந்து தலை குனிந்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் பயந்து பயந்து நீ கடன் தொல்லைக்கு பயந்து கொண்டு தலைமறைவாய் இருக்கிறாய்? ஏன் பயந்து உன் வியாதியின் கொடுமையை தாங்க முடியாமல் மரித்து போனால் நலமாக இருக்கின்ற நினைத்து கொண்டிருக்கிறாய்? என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவரத்தில் உன் கையை உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே என் வலது கையை பிடிச்சிங்கப்பா. நான் உம்மை பிடிச்சு நடந்தது உண்மைதான். நான் உம்மை பிடித்து படித்தது உண்மைதான். நான் உம்மை பிடித்து வேலையில் அமர்த்தப்பட்டது உண்மைதான். நான் உம்மை பிடித்து கொண்டு இரண்டு சகல இந்த துணைவையும் துணைவரை பெற்று நல்ல பிள்ளைகளை பெற்று நல்ல வீடு வாசலை பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பது நல்லதுதான். உன் வலது கையை பிடித்தது நேரம் வரும்போதெல்லாம் விட்டுட்டோம்பா. சுயநலமாய் விட்டு விட்டேன். நீங்கள் வலது கை எப்படி உண்பது வலது கை நான் பிடிக்கிற சூழ்நிலைகள் வருகிற பொழுதெல்லாம் உன்னை விட்டு விட்டு விலகி போய் உண்மை துக்கப்படுத்திட்டேன். உணர்வுக்குதா உணர்வடைகிறவர்கள் ஆண்டவரத்தில் உங்களை ஒப்புக்கொடு. ஆண்டவரே நான் மண்ணியும் உண்மை விட்டு விலகி போயிட்டேன், உண்மை மறுதளித்து போனேன், உண்மை துக்கப்படுத்தினேன், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னிய கண்டு ஆண்டவரத்தில் கேட்க மாட்டாயா?
உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஆசையோடு உன் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய கரங்கள்ல உன்னோட வலது கையை கொடுப்பாயா? ஆண்டவரே, என்னை கரத்தை பிடிச்சிங்கப்பா, என் கரத்தை பிடிச்சிங்கப்பா. உன் வலது கரத்தை பிடித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். தன்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நீர் இயேசுவே நீரானால் நீர் தண்ணீரில் நடக்கிறது போல நானும் நடக்கட்டும் என்று சீமோன் பேதுரு சொன்னான் என்று மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நடந்து கொண்டவன் அவனை எதிர்கொண்டு காற்றும் புயலும் அவனை வேகமாய் வீசுகிற பொழுது ஆண்டவரை நோக்கி நடந்து வந்தவன் ஆண்டவரை பார்க்கிறதை விட்டுட்டு காற்றையும் கடலையும் பார்க்காம சமுத்திரம் கொந்தளிக்கிறதை பார்க்க ஆரம்பித்தான். சமுத்திரத்தை முழுக ஆரம்பித்தான். ஆண்டவரே, நான் மடிந்து போகிறேன், காப்பாற்றும் என்று அவன் கூக்குரலும் பொழுது, மரண கூக்குரல் அவனிடத்திலிருந்து வருகிற பொழுது உடனே அவனுடைய கையை பிடித்து தூக்கி எடுத்த இயேசு இன்று உன் வலது கையை பிடித்து தூக்கி எடுக்க விரும்புகிறார். உன் கடன் தொல்லையிலிருந்து, உன் மரணத்தின் பாதையிலிருந்து, உன் மரணத்தின் வியாதியிலிருந்து, சாப கட்டுகளிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து உன் வலது கரத்தை பிடித்து உன்னை விடுவிக்கும்படி விரும்புகிறார். தூக்கி எடுக்கும்படி விரும்புகிறார். உன்னோடு நடக்கும்படி விரும்புகிறார். உன்னை ஒப்பு கொடுப்பாயா? இந்த காலவெளியில் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடிச்சு சொல்றாரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன்பா, உனக்கு நான் துணையா இருக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அவன் கண் விழித்த போது ஆதாம் எதிரில் ஒரு மனுஷிய உருவத்தை பார்த்து சொல்கிறான், இவள் பார்க்கிறதுக்கு என்னை போல் இருக்கிறாள், எலும்பில் என்னும் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் எனக்கு ஏற்ற துணைவியா இருப்பாள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டான். ஏற்ற துணைவி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் விட்டு விலகி ஆண்டவருக்கு பயந்து மொழிந்து மறைந்து கொள்வதற்கு காரணமாக மாறிவிட்டாள். எனக்கு ஏற்ற துணை தான், எனக்கு ஏற்ற காரியம் என்று சொல்லி இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஓடினாயே, இன்று அது நிமித்தமாய் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாய். சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, ஐக்கியம் போச்சு, உறவு போச்சு, குடும்பம் போனது, வேலை போனது, எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறாயே. பயப்படாத, சோர்ந்து போகாத. ஆண்டவர் வலது கரத்தை பிடிச்சு உனக்கு துணையாக இருக்கான்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். உனக்காக தான் சொல்கிறார். இயேசுவே, என் வலது கரத்தை பிடிச்சிங்கப்பா, எனக்கு துணையாக வாங்க, என் பயத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லுங்க. அவர் உங்களுக்கு துணையாக இருக்க விரும்புகிறார். 94ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் எனக்கு துணையாக இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கின்றார். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் துணையாக இல்லைன்னா எப்போ நான் மடிந்து போயிருப்பேன், சீக்கிரமாய் நான் மௌனத்தில் பிரவேசித்துட்டு இருப்பேன். அப்படினால் தாவீது தெளிவாய் சொல்லுகிறான், ஆபத்துகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு வேதனை, ஒவ்வொரு நாளும் எனக்கு பயம். யார் வருவார்கள், எந்த ரூபத்தில் வருவார்கள் என்று தெரியாது, எந்த சூழ்நிலை மரணம் சந்திக்கும் என்று தெரியாது, ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் ஒன்று நிச்சயம், நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறதுனால நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். அப்படி இல்லாதிருந்தால் சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருப்பேன் என்று சொல்லுகிறான். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பதனால தான் இந்த வாழ்வு, ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பதனால தான் இந்த உயர்வு, ஆண்டவர் உனக்கு துணையாக இருப்பதனால் இந்த சுகம். ஆண்டவருக்கு துணையாக உன் வலது கரத்தை பிடிச்சு உனக்கு துணையாக இருக்கிறம்பா என்று வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு வாழ்வு அளித்துக் கொண்டிருக்கிறார். அவரை மறுதளிக்காத, அவரை விட்டு விலகி போகாத. அவர் உனக்கு துணையாக இருக்க விரும்புகிறார். எத்தனை போராட்டங்கள் வரட்டும், எத்தனை கஷ்டங்கள், எதிர்ப்புகள் வரட்டும், அவர் உனக்கு முன்பாய் நின்று வழக்காடுகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர். சோர்ந்து போகாதே. வசனம்
தெளிவாய் சொல்கிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அழகாக போடுறார். எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவித்து வந்த மோசே செங்கடலை தன்னுடைய செங்கோலினால் உயர்த்தி பிடித்து அதை பிரித்து இஸ்ரவேல் மக்களை செங்கடலில் நடத்தி அக்கறைக்கு போனார்கள். இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்று மிக வேகமாய் ரதங்களோடும் குதிரைகளோடும் போர் சேனைகள் இராணுவத்தோடும் அவரை பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய எகிப்தியர்கள், எகிப்தின் சேனை அந்த சமுத்திரத்தின் நடுவில் வந்துவிட்டது. அவர்கள் தொடர தொடர அவர்களை இதமாய் பயணித்த அதே இடம் இப்போது இவர்களுக்கு இடரலாய் மாறுகிறது. குதிரைகள் விழுகிறது, ரதங்கள் கழுகிறது, சக்கரங்கள் விழு போகிறது. பார்வனிடத்தில் சொல்கிறான், இதை நாம் பார்க்கிற பொழுது இது சாதாரண காரியம் அல்ல, இது ஏதேச்சையாக நடப்பதல்ல. பார்வோனிடத்தில் கூக்குரல் இடுகிறார்கள் போர் சேவகர்கள், இராணுவ தலைவர்கள் சொல்லுகிறார்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் சொல்ல, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். பார்வோன் ராஜாவே, இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக அவருடைய தேவன் அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார். அவர்களே நமக்கு எதிராய் யுத்தம் பண்ணுகிறார். இந்த சமுத்திரத்தில் வேகமாய் ஓடுகிற இந்த ரதங்கள் ஒரு கழன்று சக்கரங்கள் விழுகிறது, உடைகிறது, பயணிக்க முடியல. இது ஏதாச்சாக நடப்பதில்லை. அவர்களுடைய தேவன், இஸ்ரவேலுடைய தேவன் நமக்கு விரோதமாய் நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வலது கரத்தை பிடிச்சு உனக்கு துணையாக இருக்கிற ஆண்டவர் உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படி உனக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் உனக்கு முன்பாய் நின்று கேடகமாய் இருக்க விரும்புகிறார். அவர் உனக்காக வழக்காடுகிறவராயிருக்கிறார். அவர் உனக்கு முன்பாய் சென்று கோணலாடுகளை செய்ய செவ்வையாக்கும்படி அவர் விரும்புகிறார். அவர் உனக்கு துணையாக இருக்க விரும்புகிறார். இந்த காலையில் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான் அன்பின் தகப்பனே, இந்த காலை தியான வேளையில் நீர் கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆச்சரியமாக இருக்கிற அதிசயமான காரியங்களை செய்கிறவர் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு உன்னுடைய வலது கையை பிடித்து நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று வாக்களித்திற எவ்வளோ ஆச்சரியம் சுவாமி. நீர் எங்களுக்கு துணையாக இருந்தால் நான் மௌனத்தில் போயிருப்பேன்றார். நீங்கள் துணையாக இருந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்று சொல்கிறார். நீங்கள் எனக்கு துணையாக இருப்பதனால நான் மன வலிமை உடையவனாய் மாறுகிறேன், பலன் உள்ளவனாய் மாறுகிறேன். என் பக்கத்தில் நீங்கள் இருப்பதனால எனக்கு விரோதமாக இருப்பவர்கள் யார்? இந்த காலை தியான வேளை கலந்து கொண்டு ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருவருடைய வலது கயத்தை பிடிச்சி நான் துணையாக இருக்கிறேன்ப்பா, மகளே நான் துணையாக இருக்கிறேன்னு சொல்லுங்க. அப்பா, உடைந்து போயிருக்கிறாங்க, அப்பா வேதனையின் மத்தியில் இருக்கிறாங்க, ஆதரவற்று இருக்கிறாங்க. யாரெல்லாம் நம்பினார்களோ, யார் கையை பிடிச்சாங்களோ எல்லாம் விட்டு போயிட்டாங்கப்பா. தனித்து விடப்பட்டவர்கள், அநாதைகள், விதவைகள், ஆண்டவரே உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லாமல் தவிக்கிற மக்கள் கண்ணீரோடுமை நோக்கி பார்க்குறாங்க. அவருடைய கரங்களை பிடிச்சி பயப்படாது, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்லுங்க, தைரியப்படுத்துங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க. உழைந்து போன ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை தேற்றுங்க ஆண்டவரே. அவர் தழும்பினால் குணமாவீர்கள், அவர் தழும்புகளால் நீங்கள் ஆற்றப்படுவீர்கள், காயத்தினால் ஆற்றப்படுவீர்கள் என்று சொன்னீங்களா? இந்த வார்த்தை அவர் மேலே வைத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொடுக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே நிலைமை நீர் அறிந்திருக்கிறேன். சோர்ந்து போகாத மகளே, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. உன்னை தொடர்ந்து வருகிற சாப கட்டிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார். இழந்து போனதெல்லாம் மறுபடியும் உனக்கு கிடைக்கும்படி செய்கிறவர் அவர்தான், வழிகாட்டுகிறவர் அவர்தான். அவரை பிடிச்சிக்கோ. அவர் உன் வலது கரத்தை பிடிச்சி உனக்கு துணையாக இருந்தால் உனக்கு விரோதமாக இருப்பவர்கள் யார்? சகோதரனை கலங்காத. அவர் உனக்கு துணையாக இருந்தால் கடன் தொல்லையிலிருந்து மீண்டு கொள்ளும்படியான வழியை அமைத்து கொடுப்பார். ஆலோசனை தருகிறவர் அவர்.
உன் வாழ்வுக்கு, உன் பாதைக்கு வெளிச்சமாக மாறுவார். இருளா போச்சுன்னு நினைக்காத, எதிர்காலமே இல்லைன்னு நினைக்காத. அவர் உன் வலது கரத்தை பிடிச்சு உனக்கு துணையாக இருந்தால் நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் உனக்கு அமைத்து கொடுப்பார். விசுவாசத்தோடு உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உம்முடைய கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை உம்முடைய பிள்ளைகள் கொடுத்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை அவர் மேல் இறங்கட்டும். துவங்கி இருக்கிற இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக அமையட்டும். அவன் எண்ணுகிறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த ஆண்டு பெற்றுக்கொள்ளட்டும். ஐயா, படிப்பில் முன்னேறட்டும், வேலையில் உயர்வு கிடைக்கட்டும், நல்ல ஒரு வேலை அமரட்டும், ஏற்ற காலத்தில் நல்ல குடும்பத்தை இந்த வருடத்தில் அமைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. துணையாளரும் பாதுகாப்புமா நீ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற என்று வாக்களிப்பீராக. நன்றி இயேசு சுவாமி. வியாதியின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். வீடுகளிலும் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெறுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். மனதிறங்கும் நம்முடைய தழுமையான காரங்களை அந்த பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவரே, உண்மை நம்பி உண்மையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளை தொடுங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தினால மாற்றும், மன மகிழ்ச்சியினால மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தலும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you.